நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணமெல்லாம். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டா அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரேசர் தரப்புல இருந்து. இந்த பிராண்ட் வந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட்டை CES 2021 லான்ச் பண்ணாங்க. ஒன்று ஃபேஸ் மாஸ்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேமிங் சேர். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 16 மில்லியன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அந்த ஃபேஸ் மாஸ்க்கை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்பில்ட் மைக் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. அதே மாதிரி இந்த மாஸ்க்கை நீங்கள் வியர் பண்ணும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அவுட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனி டைம் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களை கூலாகவே வச்சிருக்கும். அதே நேரத்தில் பாக்டீரியா, வைரஸ் இதில் எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவில் உருவாக்கியிருக்காங்களாம் இந்த ரேசர் பிராண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேமிங் சேர். இந்த கேமிங் சேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் அப்படி சொல்லலாம். அதில் வந்து உங்களுக்கு 60 இன்ச் ரோல் அவுட் டிஸ்பிளேயும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் விரைவில் வருகிறது. ஜனவரி 14க்கு அப்புறம் இது நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க முடியும். இந்தியாவில் எப்போ வருது அப்படிங்கிறது தெரிவிக்கல, பட் நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னோ கெமான் 16 பிரீமியம். ஸோ இந்த மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து விற்பனைக்கு வரப்போது ஜனவரி 16 விற்பனைக்கு வருது. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூல் செல்ஃபி கேமரா வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மாதிரி குவாட் ரியர் கேமரா, இதில் 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்து 2 கேமரா இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது இல்லாமல் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதுவும் பத்தலைன்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 18 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சர்வீஸும் இந்த டெக்னோ கெமான் 16 பிரீமியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் தளத்தில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெனோவா தரப்பில் வந்து புதிய லேப்டாப்ஸை கடந்த காலங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் டெக் நியூஸ் மூலியமாக. ஸோ அந்த வரிசையில் இப்போ லெனோவா தரப்புலேருந்து 4 வகையான மாடலை வந்து CES 2021 அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் லெனோவா லீஜியன் 7, ஸ்லிம் 7, லீஜியன் 5 Pro இந்த மாதிரி 4 அட்டகாசமான மாடலில் லேப்டாப்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதில் அதிகபட்சமாக ரேம் பார்த்தீங்கன்னா 32GB வரைக்கும் இதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நார்மலாக 15.5 இன்ச்சஸில் எல்லா லேப்டாப்ஸும் வந்து மார்க்கெட்டில் வந்து இறக்குவாங்க. பட் இவங்க 15 இன்ச்சிலிருந்து 17 இன்ச் வரைக்கும் இந்த 4 வகையான லேப்டாப்ஸ் வந்து இறக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ப்ரைஸு 55,000 அதிகபட்சமும் 1.25 லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனைக்கு வரப்போகுது. எப்போ வரும் அப்படிங்கிறது தெரிவிக்கல, பட் CES 2021 அறிமுகப்படுத்திட்டாங்க. அதோடு சேர்த்து கேமிங் அக்சசரியும் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எல்லாமே வந்து ஹைலைட்டான விஷயங்களாக இருக்குது. கூடிய வரையில் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே இந்தியாவில் வரலாம், நம்மளும் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமேசான் தரப்பில் வந்து பிரைம் வீடியோ மொபைல் எடிஷன் அப்படிங்கிற ஒரு புதிய பிளானை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பிளான் மூலயமா முழுக்க உங்களுடைய மொபைலில் மட்டுமே இந்த அமேசானோட பிரைம் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் யூசர்ஸ்க்காகவே இந்த பிளான் அப்படின்னு சொல்லலாம். இது யாரை டார்கெட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து அமேசான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸை வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக இந்த புதிய வகையான பிளானை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பேசிக் பிளான் பார்த்தீங்கன்னா 199 ரூபாய் பெர் மந்த் அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க மொபைல் யூசர்ஸ்க்காக. அதே மாதிரி அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதே மாதிரி களத்தில் இருக்கீங்க. பட் 199 ரூபாய் இல்லைங்க, 89 ரூபாய்க்கு 30 நாள் வேலிடிட்டியோட அமேசானோட பிரைம் வீடியோ மொபைல் எடிஷனை வந்து நீங்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு இருக்காங்க. இது யாரோட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்கன்னா, ஏர்டெல் நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. ஸோ ஈஸியாக உங்களால் அந்த அமேசானோட பிரைம் வீடியோவை மொபைலில் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸை வந்து ஒரு குறி வச்சு அமேசான் வந்து இந்த புதிய ப்ராஜெக்டை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஜனவரி 13 முதல் வந்து இந்த ஆஃபர் பிளான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. 2 வகையான பிளான், ஒன்று 89 ரூபாய்க்கும், இன்னொன்று 299 ரூபாய்க்கும் பிரைம் வீடியோ மொபைல் எடிஷனை நீங்கள் உங்களுடைய மொபைலில் பலன் பெற முடியும் த்ரூ ஏர்டெல் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் ஒரு புதிய சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நோக்கத்துக்காக இந்த சாம்சங் வந்து சிப்செட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் Qualcomm Snapdragon 888 சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு பிரம்மாண்ட லெவலில் வந்து இந்த சிப்செட்டை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ எல்லாம் ஷாமி,
நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சிப்செட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு கொடுக்கறதுக்காகவே இந்த சாம்சங் நிறுவனம் தங்களுடைய புதிய சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்தினா Exynos 2100 அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. முந்தைய சிப்செட் Exynos 990 விட இது கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே நேரத்தில் முழுக்க ஒரு 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்கும் 108 மெகா பிக்சல் கேமராவை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம். எல்லா மொபைல்களையும் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. முழுமையாக வந்து எல்லா பிராண்டும் இது வந்து ஃபாலோ பண்ணலை. அதுக்குள்ளேயும் சாம்சங் Exynos 2100ல் நீங்கள் அதிகபட்சமாக 200 மெகா பிக்சல் சென்சாரையும் நீங்கள் ஹவுஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் வீடியோ ப்ளே பண்ணலாம் அதிகபட்சமாக 4Kலேருந்து 8K வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கூடுதலான தகவலாக நம்மளால் பார்க்க முடியுது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா 10% அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் ஸோ இது மூலயமா அந்த பேட்டரி கன்சியூமை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், 20% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களையும் சாம்சங் தெரிவிச்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சாம்சங்கோட Exynos 2100 எந்த மொபைல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸியோட Z Fold 3 அந்த மொபைலில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த பிராண்டில் வருது அப்படிங்கிறத இது வரைக்கும் சாம்சங் நிறுவனம் தெரிவிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், AMDயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க லான்ச் பண்ணக்கூடிய இந்த புதிய வகையான சிப்செட்டை வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டெக்னிக்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்கட்டல் தரப்பில் வந்து 3 வகையான ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு டேப்லெட்டையும் CES 2021 வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்கட்டல் 3L, ஆல்கட்டல் 1S, ஆல்கட்டல் 1L, அதுக்கப்புறம் ஆல்கட்டல் 1T7 Wi-Fi சப்போர்ட்டோட ஒரு புதிய டேப்லெட் இதையும் வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. விற்பனைக்கு வருது. இப்போதைக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிலையும் அமெரிக்கா கண்ட்ரிலையும் இந்த மாதிரி கண்ட்ரிகளில் மட்டுமே இது வந்து விற்பனைக்கு வருது. விரைவில் எல்லா நாடுகள்லையும் வரலாம், அதாவது குளோபல் லான்ச்சிங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா இவங்க தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா கண்ட்ரிகள்லையும் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆல்கட்டல் சமீப காலமாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3 வகையான ஸ்மார்ட் ஃபோனையும் ஒரு அருமையான ஒரு டேப்லெட்டே அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 10,000 ரூபாய் இந்தியாவின் மதிப்புப்படி ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து இதை லான்ச் பண்ணாங்க CES 2021. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்பில் வந்து Vivo Y31 அப்படிங்கிற மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஒரு போஸ்டர் வந்து லீக் ஆயிருக்கு. அதில் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. அது ஒரு பிரபலியமான ஒரு வெப் தளம் வந்து லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோட Y31 5000 mAh பேட்டரியாக இருக்கும். ட்ரிபிள் ரியர் கேமரா, அதில் 48 மெகா பிக்சல் கேமரா இருக்கும். Android 11 அவுட் ஆஃப் பாக்ஸாக இருக்கும்னு இருக்காங்க. அதேமாதிரி Qualcomm Snapdragon சமீபத்தில் அறிமுகப்படுத்தின 662 சிப்செட்டை வந்து இதில் அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜாகவும் இந்த மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ப்ரைஸ் இது வரைக்கும் லீக் அவுட் பண்ணல. பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்குறதுக்கு. இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத எந்த வரமும் தெரிவிக்கல. விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூல் பேட் தரப்பில் வந்து கூல் பேஸ் பட்ஸ் ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் பேட்டரி இண்டிகேட்டர் அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. வழக்கம் போல் ப்ளூடூத் 5.0 அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 15 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேபேக் பண்ண முடியும். இதில் அதிகபட்சமாக பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 25 ஹவர்ஸ், அதாவது சார்ஜிங் கேஸோடு நான் சொல்கிறேன் 25 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு IP ரேட்டிங் இதில் வந்து தெரியப்படுத்தலை. பட் பாக்கி எல்லா விஷயங்களும் இதில் பக்கா அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் நீங்கள் வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்குது. 1200 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு மார்க்கெட்டில். எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அமேசான் இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Asus தரப்பில் இருந்து ரோக் பிராண்டில் உங்களுக்கு 3 வகையான அட்டகாசமான கேமிங் லேப்டாப்பை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எங்கன்னா CES 2021 அறிமுகப்படுத்திருக்காங்க. பார்க்கவே செம அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருக்கு. இது கேமிங்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்த முடியுது. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், அவங்களுடைய தளத்தில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். 3 வகையான லேப்டாப்ஸ். இந்த லேப்டாப்ஸ் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறத Asus தரப்பில் வந்து தெரிவிக்கல. பட் 1 by 1 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா இந்த Asus வந்து AMD Ryzen 5000 சீரிஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி GPUக்கு வந்து NVIDIA GeForce RTX 30 சீரிஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 3 வகையான லேப்டாப்ஸ்லையும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் Asus தரப்புலேருந்து ரோக்காக அட்டகாசமான லேப்டாப்ஸ் இந்தியாவில். டெக் நியூஸில் நம்ம பார்க்க போகிறது டீலிங் தரப்பில் இருந்து ஒரு அடாப்டரும் ஒரு ரவுட்டரையும் CES 2021 அறிமுகப்படுத்துகிறாங்க. இது உலகத்திலே ஃபஸ்ட்டு Wi-Fi 6 அடாப்டரும் Wi-Fi 6 AI மெஷ் டெக்னாலஜி கொண்ட ரவுட்டரையும் வெற்றிகரமாக
CES 2021 அறிமுகப்படுத்துகிறாங்க. இது விரைவில் இந்தியாவோட மார்க்கெட்டில் வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7500 ரூபாய்க்கு அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மெஷ் டெக்னாலஜியோட கொண்ட வைஃபை ஏஐ ரவுட்டர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18,500 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இந்தியாவோட மதிப்பு உறுதிப்படுத்தப்படாத ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்னுக்கு பின்ன இருக்க பல தளங்கள்லையும் வேற வித ரேட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். நியர்லி இந்த மாதிரி 18,500 தான் இந்த ரவுட்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்தியாவுக்கு வரும்போது இந்த அடாப்டரும் இந்த ரவுட்டரும் என்ன விலை அப்படின்ட்டு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.